குன்ஃபு போண்டா. ஹலோ மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். நாகலாபுரத்தில் இருக்க ஆரே ஃபால்ஸ் தான் நம்ம இன்னைக்கு போக போகிறோம். நீங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட ஒரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு ரொம்பவே என்கரேஜ் பண்ணுது. ரொம்ப நன்றி. என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் என்னோட வியூவர்ஸ்க்கும் ரொம்ப நன்றி. திருப்பதியோ காலாஸ்திலாம் போகிற மாதிரி இருந்தால் இந்த 2 ஹோட்டல் தான் இருக்கும். ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு A to B இருக்கும், அதோடு இங்கே சரவணாவில் இருக்கும். இந்த சரவணாவில் வந்து தோசை இட்லிலாம் நல்லா இருக்கும். நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா, இப்போ இட்லியும் இங்கே பார்சல் வாங்கிட்டோம். ஏன்னா அங்கே போய் எங்கள் சாப்பாடு கிடைக்காது எங்களுக்கு தெரியும். எல்லா ஃபால்ஸ்லேயும் ஒரு பிரச்சனை இருக்குது, சாப்பாடு கிடைக்காது. ஆகையினால நாங்கள் இங்கே இட்லியை வாங்கிக்கிட்டு அப்படியே போகிறோம். மழை வந்துட்டுருக்கு. அந்த மழையிலே நான் எதுக்கு இறங்கினேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த டிஸ்ட்ரிக்டில் நனையும் போது ரொம்ப ஜாலியாக இருக்குது. இதோ நம்ம இப்போ இந்த வழியாக தான் போகிறோன்னு உங்களுக்கு காட்டுறதுக்காக தான். பாருங்கள், தடை வந்து 34 கிலோமீட்டர் தான் காட்டுது. இப்போ நம்ம வந்து ஊத்துக்கோட்டை வழியாக போயிட்டு தான் நாகலாபுரம் போகிறோம். இப்போது நாம் இந்த லெஃப்ட் எடுக்க போகிறோம். காலாஸ்தி போகிற ரோடு இதாங்க. இது வழியாக போனால் தான் காலாஸ்தி போவோம். கும்மிடிப்பூண்டி பெரியபாளையம் ஸ்ட்ரெயிட்டு போனால் என்ன வரும்? நமக்கு இருக்குது மேப்புன்னு வச்சுக்கோங்களேன். மேப் இல்லாமல் நான் இல்லை, மேப்பை அறியாதவர் எவரும் இல்லை. எங்களுக்கு ஒரு கூகுள் மேப் இருக்கின்றார், எங்களை என்றும் காக்கின்றார். மேப் இல்லாமல் நாங்கள் இல்லை. ஆனா நம்ம போற ஸ்பாட் வந்து கொஞ்சம் டீப்பா அந்த ஆந்திரா கிட்ட போகுமா, அதனால வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு மரியாதை. அதுக்கப்புறமா ரோட்ல இருக்கவங்கள தான் கேட்டாகணும். ஸோ எனக்கு நேற்று நைட்லேருந்து சரியான ஃபீவர். சரி, இங்கே பாருங்க, அமிர்தாஞ்சன் கையமாக தெரியுறேன். என்னோட வியூவர்ஸ்க்காக ஒரு விருந்து, எப்படி சொல்கிறது, அவங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் கிளம்புனேங்க. நானும் மச்சும் ட்ராவல் பண்ணி வந்துகிட்டே இருந்தோம். இந்த ரோடு பார்த்திங்களா என்னம்மா இருக்குன்ட்டு, ரொம்ப அழகாக இருந்தது. அப்படியே பார்த்துக்கிட்டே போகும்போது இங்கே ஒரு வீடு பாருங்களேன். இந்த வீடு பார்க்க ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. இந்த மாதிரி வீடு தான் வேணும். இந்த வெளியே ஃபுல்லாக இந்த மாதிரி காலியாக இருக்கணும். டாக் எல்லாம் வளர்க்கலாம், நம்ம பெட்ஸ் நிறையா வச்சுக்கலாம். இந்த வீட்டில் நான் போய் எடுக்க போகிறேன்னு சொன்னால் மச்சி இல்லை, இந்த வீட்டில் பேய் இருக்குன்றான். வீடு பூட்டி இருக்குது, வீட்டில் ஆள் இல்லை போல இருக்குது. ஆனால் செம்மையாக இருக்குது இந்த ஸ்பாட். எங்கே பாருங்கள், ஆப்போசிட்டில் லான் வச்ச மாதிரி இடம், மாடி வச்ச வீடு, சூப்பராக இல்லை? அப்படியே இந்த ட்ரிஸ்லிங்கில் வந்து ஒரு இளையராஜா சாங்கை ஒன்று காரில் போட்டுக்கிட்டு கேட்டுகிட்டே வந்துட்டு இருந்தோம். அப்படியே இந்த இடத்துல நான் இறங்கிட்டேன். ஐ லைக் இட். ஃபால்ஸில் போய் ஆட்டம் போடலான்னு ஆசை தான், பட் மச்சிக்கு வர ஃபீவர், எப்படி அவன் விளையாடுவான்னு எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு பிடிக்கும். எனக்கு அந்த ஃபால்ஸில் குளிக்கிறத விட அந்த ஃபால்ஸ்லேருந்து தண்ணி ஓடும் பார்த்தீங்களா, அந்த இடத்துல உட்காந்து விளையாடுறது ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி இடத்துக்குலாம் பைக்கில் போனால் தான் நல்லாயிருக்கும். இந்த பையப்பில் இருக்கான்ல, பைக்கை வந்து சர்வீஸே விடாமல் வச்சுருக்கான், அதனால எடுத்துகிட்டு வரல. அதுவும் இல்லாமல் ஃபால்ஸில் குளிச்சா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுற ஒரு விஷயம் இருக்குது. அது காராக இருந்தால் பண்ணலாம். அந்த ஒரு காரணத்தால் தான் கார் எடுத்துகிட்டு வந்துருக்கும். ஸ்பாட்லாம் அழகாக இருக்குல்ல. ஏதாவது ஸ்பாட் பிடிச்சிருந்தா சொல்லு மச்சான். நிப்பாட்டலாம் மாட்டேன், போயிடுவேன். நிப்பாட்டாமல் இருக்கிறதுக்கு எதுக்கு நான் ஸ்பாட்டு சொல்லணும்? இங்கே பாருங்க, சுருட்டப்பள்ளி கோயில் வருது. சுருட்டப்பள்ளி கோயில் வந்து ரொம்ப ஃபேமஸ் இல்லை? சுருட்டப்பள்ளி கோயில் விசேஷம் என்னன்னா, பள்ளி கொண்டேஸ்வரர் மாதிரி, அதாவது படுத்த வாக்குல சாமி இருப்பாராமா. அதுதான் சுருட்டப்பள்ளி. இந்த கோயில் நாங்கள் வந்திருக்கோம், ஆனால் வீடியோ போட்டதில்லை.
பொம்பளை பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கின்னு காதலின் கேள்விக்கு கண்களின் பதில் என்ன மௌனமா? இப்ப கேளுங்க பாட்ட பாடுப்பா. ஏய் நான் பாடினாலே கிண்டல் பண்றான் இவன். நான் சூப்பர் சிங்கர்ல வந்து நம்பர் 1 பிளேஸ் வாங்க வேண்டியதா இருந்தது. ஆனா வாங்க முடியல. ஏன்னா ஆம்பளை குரல் வருதுன்னு கொடுக்கல. என்ன உனக்கு வந்து என்ன கிண்டல் பண்ணி அசிங்கப்படுத்தினா உனக்கு சந்தோஷமா இருக்கும். ஆமா உன்னை யூ டோன்ட் டிசர்வ் மீ. சத்தியமா ஒத்துக்கிறேங்க, நான் ஒத்துக்கிறேங்க. யூ ஆர் நாட், ஐயோ எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஐ டோன்ட் deserve you. Correct. I don't deserve you. ஆமா அதான். அப்படி கிடையாது. இப்போதான் உண்மையை கரெக்டா பேசியிருக்க நீ. I deserve more than you. ஏதோ ஒன்று சொல்றேன். But you deserve less than me. நான் நல்லா பாடுவேன். நான் ஒரு பாடகி. நான் நல்லா டான்ஸ் ஆடுவேன். நான் ஒரு ஆடகி. சரி நீ பாடகின்னு சொல்லிட்டல்ல, நீங்க ஒரு பாட்டு பாடு கேட்டு. என்ன பாட்டுன்னு டக்குன்னு ஞாபகத்துக்கு வர மாட்டேதே. நான் ஒரு பாட்டு பாடுறேன் கேளுங்க. ஜன்னலின் வழி வந்து விழுந்தது மின்னலின் ஒளி, அது தெரிந்தது அழகு தேவனின். அதிசய முகமே தீ பொறி என இரு விழிகளும் தீக்குச்சி என என்னை உரசிட கோடி பூக்களாய் மலர்ந்தது மனமே. அவன் அழகை பாட மொழி இல்லையே, அலந்து பார்க்க பல விழி இல்லையே, என்ன இருந்த போதும் அவன் எனதில்லையே, மறந்து போய் என் மனமே. ஏய் இப்போ நீங்க என்ன பாட்டு கேட்டு ஃபேன்ஸ் ஆயிட்டீங்க தானே? ஏமா நீ பாடும்போதெல்லாம் அப்படியே லெட்டர் கேச்சீங்க யாரு ஓடி போறணும்னு தோணுமா? எங்க என்ன பாட்டு கேட்கவே மாட்டேன். நான் பாட சொல்லி நீ கேட்கணும், அப்பதான் என்ன பாட்டு ரசிக்கிறேன். யூ டிசர்வ் மீ அர்த்தம். நீ வந்து என் பாட்டியை கேட்காம என் பாட்டு அலங்கோலப்படுத்துறது, என்ன அசிங்கப்படுத்துறது, என்ன வந்து கேவலப்படுத்துறது, இந்த மாதிரி ஒரு ஆள் பண்ணக்கூடாது. திறமை இருக்கிற ஒரு ஆளுக்கு பண்ணக்கூடாது. எங்க வரமே திறமைங்கிற திறமை கேமராலாம் போதும். கேமரா ஓரம் வச்சுட்டு வெளியே தலையை விட்டு என்ஜாய் பண்ணுவல்ல, அது மாதிரி என்ஜாய் பண்ண. இல்ல பரவாயில்ல, இப்படியே பார்த்துட்டே வரேன். நான் எதுக்கு வெளியெல்லாம் தலையை விட்டு என்ஜாய் பண்ணணும்? என்ஜாய் பண்ண மச்சான். இல்ல பரவாயில்ல, ஒருத்த சொல்லி நான் தலையை விட்டு என்ஜாய் பண்ண மாட்டேன். எனக்காக தோணுச்சுன்னா நானே என்ஜாய் பண்ணுவேன். நான் தளபதி ஃபேன். இளபதி தளபதி பிளான். அது என்ன இளைய தளபதி? நான் இளைய குலபதி. நீ இளைய குலபதி இல்ல, இளைய குலபதி நீ. நாங்கள் வந்து காரில் போயிட்டே இருந்தோம். நாகலாபுரம் இன்னும் ஒரு 10 கிலோமீட்டர்ஸில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த வியூ செம்மையாக இருந்தது. அதை அவங்களுக்கு காட்டுறதுக்காக ஸ்டாப் பண்ணோம். அதை விட ஒரு வியூ பார்க்குறீங்களா? இங்கே பாருங்கள். இப்போ நம்ம வந்தோம்ல கைஸ், ஒரு ஆர்ச் ஒன்று தெரிஞ்சதில்ல, அங்கே வந்து டிக்கெட் வாங்குறாங்க. ஒரு பர்சனுக்கு 50, எனக்கு 50, மச்சிக்கு 50 கொடுத்துட்டு 2 வீலருக்கு வந்து 50, 3 வீலருக்கு 100, 4 வீலருக்கு 300, ஹெவி வெஹிக்கிள்ஸ்லாம் லாரி பஸ் அந்த மாதிரி வந்தால் 500. இதோ லேக் வியூன்னு வந்தான். ஆமாம்மா லேக் வியூ தான்ப்பா. இங்கே பாருங்கப்பா, சூப்பராக இருக்கே. வாவ், பாருங்க அந்த மேகத்தை பாருங்க, அப்படியே அந்த மலைக்கிட்ட எவ்வளோ அழகாக இருக்குல்ல. நம்ம கார் இங்கே நிற்கிது. அப்பா, இங்கே வந்து உட்கார்ற மாதிரி ஒரு ஸ்பேஸ் அழகாக இருக்குது. இங்கே உட்காந்து கடலை போட்டுட்டு லவ்வர்ஸ்லாம் வந்தாங்கன்னா நல்ல ஒரு ப்ரைவேட் ஸ்பாட்டுன்னு நினைக்கிறேன். எனக்கு அந்த லேக் கிட்ட போய் உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. ஆனால் ஃபால்ஸ் போக டைம் ஆகுமே. ஃபால்ஸ் வந்து 8:30லேருந்து 3:30க்கே க்ளோஸ் போல். நம்ம அதுக்குள்ளே என்ஜாய் பண்ணிட்டு வீடியோலாம் எடுத்துகிட்டு கிளம்பிடணும். அவங்க பார்க்கிங் காசு வாங்குற வீடியோ எடுக்கலாம்னு நினச்சேன். அதுக்கப்புறமா வந்து அவங்க கேமரா வச்சுருக்கீங்க, கேமராவுக்கு பே பண்ணுங்கன்ட்டாங்கன்னா அதெல்லாம் அமைதியாக வந்துட்டேன். ஏய் நில்ற, நில்லு எப்போ வாடு. ஏய் ரன்னிங் ரேஸை வைக்கிறாங்க. பத்தியா உனக்கு முன்னாடி ஓடுறேன். நான் வந்து ஃபாஸ்ட்டு, நான் ஒரு ரன்னர்.
இவனுக்கு முன்னாடி போவேன் நான். எப்படி நடக்க விட்றான் பாருங்களேன். இங்கே சேரா இருக்குது, ஃப்ரண்ட்டில் போ. ஏய் ஏய், ரன்னிங்லலாம் எனக்கு ஏற தெரியாது. கார் பார்க் பண்ணியாச்சு சொல்ல நினச்சோம். இங்கே வந்து மொத்தம் 5 ஃபால்ஸாக. அதில் வந்து இப்போ ஃபஸ்ட்டு ஃபால்ஸ் மட்டும் தான் அலௌடும். அது அங்கே என்ட்ரன்ஸே சொல்கிறாங்க. நம்ம வந்து இந்த பார்க்கிங்க்கு பே பண்ணுறோம்ல, அங்கே சொல்கிறாங்க ஒரு ஃபால்ஸ் தான் அலௌடுன்னு. அதுக்கப்புறம் ஃபால்ஸ்லாம் தண்ணி ரொம்ப அதிகமாகிடுச்சான், ப்ரெஷர் அதிகமாக இருக்குது, அதனால் மக்களை அலோவ் பண்ணுறது இல்லைன்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் ரிஸ்க் எடுத்து போகிற மக்களும் இருக்காங்க. அந்த ரூட் மேப்பை போட்டிருக்காங்க பாருங்கள். அந்த ஆர்ச்சுக்கு அப்புறம் அந்த லேக் வியூக்கு அப்புறமா வந்து இந்த இடம் ட்ரெஸ் சேஞ்சிங் கேபின்லாம் வேறு இருக்குது, வாஷ்ரூம் இருக்குது. இந்த பார்க்கிங் வந்துட்டு பார்க்கிங்கில் நம்ம நடந்து போகணும். அது ஆல்கஹால் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாது. விசிட்டர்ஸ் ஹூ கிராஸ்டு செகண்ட் ஃபால் வில் பி பனிஷ்டு. தோப்புக்கரணம் போட வைப்பாங்களோ. அப்புறம் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஃபாரஸ்ட் அஃபிஷியல் ஷுட் பி ஃபாலோடு. பீப்புள் ஹூ ஹாவ் கன்சியூம்டு ஆல்கஹால் வில் நாட் பி அலௌட் இன்சைட் த வாட்டர் ஃபால்ஸா. அப்புறம் வந்து அப்ராப்ரியேட் ஆக்ஷன் வில் பி டேக்கன் அகைன்ஸ்ட் தோஸ் ஹூ டோன்ட் ஃபாலோ த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆஃப் த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு. நோ ஒன் ஷுட் என்டர் பிஃபோர் விசிட்டிங் ஹவர்ஸ். இப்போ நம்ம எவ்வளோ தூரம் நடந்து போனோம்? 2 to 3 கிலோமீட்டர்ஸ்னு சொன்னாங்க. ஷூஸ் போட்டுக்கோங்க, ட்ரெக்கிங் ஷூஸ் போட்டுக்கோங்க, மேண்டேட்ரி. அதே மாதிரி இந்த சீசனில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரிஸ்லிங் இருக்கும், கண்டிப்பாக மழை பெய்யும். அதனால் அதுக்கேற்றாப்புல அம்பர்லா ஆட்டுன்னு வந்துருங்க. இந்த ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்குல்ல? இந்த மாதிரி நடந்து போகிறது. நல்ல ஃபீவரில் கூட்டின்னு வந்து ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்குல்ல? ஃபீவர் உனக்கு எப்போவுமே ஃபீவர்னா நான் என்னப்பா பண்ணுறேன்? கையில் டப்பாவோட சுற்றின்னு இருக்கேன். இங்கே பாருங்கள், அமிர்தாஞ்சன். இதுதான் என்னோட எனர்ஜிக்கு காரணம். நக்கிக்கோ கொஞ்சம், வாயை காட்டு. உன் வாயை நக்கிக்கோ, நீ தானே அதுக்கு அடிக்ட் ஆகிருக்க. சுச்சா போயிட்டு ஜிப்பு போட்டியா முதல்ல, அப்புறம் பேச எல்லாத்தையும். போட்டேன். இந்த மாதிரி இடத்துக்கு நம்ம வரோன்னு வச்சுக்கோங்களேன். வீட்டிலேயே சமைச்சு எடுத்துகிட்டு வந்தோன்னு வைக்கோம், சூப்பராக இருக்கும். பிரியாணிலாம் சமைச்சு டப்பாவில் போட்டு எடுத்துகிட்டு வந்து ஒரு குடும்பத்தோட ஒரு கும்பலாக வந்தால் சூப்பராக இருக்கும். எங்களுக்கு எந்த கும்பலும் அமையலை இப்போ வரைக்கும், அதனால நாங்கள் தனியாக தான் வருவோம். எனக்கு இது சும்மா இருக்காது, அதனால நான் யாரையும் சேர்த்துக்கிறது இல்லை. வந்து இட்லியை வாங்கினோன்னா இட்லி தான் வயிற்றுக்கு ஒன்றும் பண்ணாது, அதனால வாங்கலை. காலையில் சாப்பிட்டோம் டிஃபனு, இருந்தாலும் இட்லியை மட்டும் ஒரு 6 இட்லி வாங்கி பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்தோம். அதை மறக்காமல் இப்போ எடுத்துகிட்டு வந்திருக்கேன், ஃபால்ஸில் போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. இட்லி குண்டா இட்லினா வர வழியில் ஒரு பாட்டி கடை போட்டிருக்காங்க, நீங்கள் வாங்கிக்கலாம் போல். நாங்கள் டிஃபன் கடையே இருக்காதுன்னு தான் மெயினாக வாங்கணும். இங்கே கடைங்கெல்லாம் இருக்குது கொஞ்சம் கொஞ்சம். இட்லி சாப்பிட்டுடலாமா? ஏய், நீ திங்க வந்தியா இல்லை குளிக்க வந்தியா? நான் திங்கிறதான், எனக்கு திங்கிறது தான் ஃபஸ்ட்டு. பசி அடங்கினா தான் எனக்கு மற்றதெல்லாம் வந்து சந்தோஷமாக நான் என்ஜாய் பண்ணுவேன். இல்லைனா எனக்கு அது பசி ஞாபகமாகவே இருக்கும். சின்ன போ. இட்லி வேறு பேக்கில் இருக்கா, அது சாப்பிட்ற வரைக்கும் எனக்கு அது ஞாபகமாகவே இருக்கு. இட்லி குண்டா போ. ஏண்டா இந்த மலை ட்ரெக்கிங்கில் ஏதோ இங்கேயே தெரியுது. இது தெரியாமல் நம்ம வர வழியெல்லாம் வேறு எடுத்துகிட்டு வந்தோம் மேடா. இதை போகிற வழியில் அந்த மலை தான்டா தெரியுது. இதை படுறா, அந்த மலை தான்டா இருக்குது. எப்படி நான் முன்ன கூப்பிட்டு நானே வைக்கலான்னு பார்த்தா நான் நினைச்சிட்டேன்டா. எல்லா இடமும் அழகாக தான் இருக்கும் இங்கே. ஞாபகம் தடா ஃபால்ஸ் நடந்து போகணுமே நம்மளால ஞாபகம் இருக்கு. இது மாதிரி காட்டு பாதையெல்லாம் நம்ம போகும்போது பாம்புலாம் வந்தால் கூட நம்ம பயப்படக்கூடாது. எப்போவுமே வந்து தைரியமாக இருக்கணும், கரெக்டாக. ஏன்னா இந்த மாதிரி காட்டில் பாம்பெல்லாம் இருக்கிறது சகஜம் தான், அதுக்காக நம்ம பயந்துட முடியாதுல்ல, நம்ம போய் தான் ஆகணும். காலை பாம்பு டைலாக்லாம் பேசுனா பாம்பு வந்து அதுக்கு என்ன பயப்பட மாட்டாங்களாடா? இதுதான் பயப்படக்கூடாது இந்த மாதிரி காட்டு பாதையில் அப்படின்னு டைலாக்லாம் பேசுனேன். ஆமாம், பயப்படக்கூடாது தான். நீ பாம்புனா பயப்பட பயப்படுவாங்க. இப்போ எதுக்கு டைலாக் சொல்கிற? அப்புறம் சும்மா அடுத்தவங்களுக்கு சொல்ல வேண்டியதான். உச்சாலாம் போயிட்டு வரல, நான் முன்னாடியே போயிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். இங்கே வந்து குழந்தைங்களே கூட்டிகிட்டு வரலாம், ஏன்னா ரொம்ப தூரம் ட்ரெக்கிங் இல்லைன்றாங்க. தடாவை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் சின்ன ட்ரெக்கிங் தான், ரொம்பலாம் இருக்காதுன்றாங்க. ப்ளஸ் சாப்பாடு சாப்பிட அங்கங்கே இடம் இருக்குது. நீங்கள் வீட்டில் சாப்பாடு செஞ்சு எடுத்துகிட்டு வந்தீங்கனாலும் நீங்கள் அங்கங்கே உட்காந்து சாப்பிடலாம். இல்லைனா வந்து இங்கேயே கடைங்க இருக்குது, ஏதாவது வாங்கி சாப்பிட்டு கூட நம்ம வரலாம். உச்சா போகிறதுக்குலாம் வந்து லேடிஸ்லாம் இந்த மாதிரி காட்டு பாதை தான், நீங்கள் எங்கே வேணால் போய்க்கலாம். மென்ஸுக்கு கவலை இல்லை, ரோட்டு பாதையிலே அடிப்பாங்க. செருப்பை கொண்டு அடிக்கணும் ஒன்று தான். அப்புறம் இன்னொன்று என்னென்னா, ஆர்ஏ ஃபால்ஸ்னால் எல்லாருமே அந்த RA
இந்த ஃபால்ஸ் தான் நினைச்சீங்க. நானும் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆரியபுரம். அது ஆரே ஃபால்ஸ். அது வந்து இந்த கிராமத்தோட பேர் வந்து ஆரேவா. அது அப்படியே ஃபால்ஸ் இருக்கனால ஆரே ஃபால்ஸ் அப்படின்னு ஆயிடுச்சாம். ஒரு நிமிஷம் இங்க வாயேன். அங்க பாரு. ஏய் இங்க நில்ல. இல்ல பரவாயில்ல. ட்ரிஸ்லிங்காக தான் இருக்குது. ஆனால் நடந்து போக போக வேர்க்குது. அப்படியே பாருங்கள், வேர்க்குது. தெரியுதா உங்களுக்கு? கார் உள்ள ஏசியில் போட்டு வாங்கினாலும் பெருசாக தெரியல. அந்த சில்னஸ்க்கு எப்படி இருந்ததுன்னா வெளியில் இருக்க மழைனால நமக்கு சில்லாக இருக்குன்ற மாதிரி தெரிஞ்சுது. இப்போ நடக்கும்போது பயங்கரமாக வேர்க்குது. ஃபால்ஸு தண்ணி கொட்டுற மாதிரி சவுண்டு கேட்குதுங்க. பக்கத்தில் வந்துட்டோன்னு நினைக்கிறேன். ஆனால் வேர்க்க ஆரம்பிக்குது. ரொம்ப மக்கள் போகிற மாதிரி வர மாதிரி தெரியல. பட் இப்படி தான் கைஸ் நாங்கள் ஒரு இடத்துல நினைப்போம். ஆனால் நிறைய கூட்டம் வந்து போயிட்டு தான் இருக்கும். பண்ண ஓ கக்கா போயிட்டா. இங்க பாருங்க. என்னது எதுக்கு போறாங்கப்பா? இப்படி தான் போனோம். தண்ணி ஊத்துதா? போய் தண்ணி தெரியுதான்னு பார்க்கலாம். ஐயோ பேச்ச கேட்டு போலாமா? ஏ பைத்தியம், ஏ பைத்தியம், இவ யாரா காட்டு பாதைக்குள்ளே போயிட்டு இருக்கா? சாவடிக்கிறா நம்மள. தண்ணி அழகா ஓடுதா? இப்போ ஏய் இதில் இறங்கலாம் போகலாமான்னு தெரியல. முடியுமா? சரி நம்ம நேர் பாதையிலே போவோம். வருது பாருங்க குங்கு போண்டா. குங்கு போண்டா மச்சான். போயிட்டு நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். நிறைய வீடியோவில் பார்த்துருக்கேன். இந்த ஃபால்ஸுக்கு வரவங்கள பேய் தூக்கின்னு போயிடுமா, சொர்ன்னு தூக்கின்னு போயிடுமா. பத்திரமா போ சரியா? ஆமாம். இந்த இடம் மட்டும் ஏன் இருட்டா இருக்கு? இந்த இடத்துல தான் ஆக்சுவலாக தூக்கின்னு போகுமா. இந்த இடத்துலயா? நிறைய ரிவ்யூவில் சொல்லியிருக்காங்க. இப்போ நீ ஃப்ரெண்ட்ல போ. போல இப்போ ஒன்றும் ஆகாது போ. போல. என்ன தூக்கின்னு போயிடுச்சா? நீ ஜாலியாக இருப்ப. உன்னை எப்படி ஜாலியாக இருக்க விடுறது? நான் வீடியோ போட்டு ட்ரெண்ட் பண்ணிவிடுவேன். நீ போ. ஆண்டவா எப்படியாவது இந்த பேய் வந்து இந்த பொண்டாட்டி தூக்கின்னு போயிடணும்பா. இந்த பொண்டாட்டியவா? சூப்பராக இருக்கு. ஏய் பைத்தியம், இங்கே ஒரு நிமிஷம் நில்ல. அப்படியே இங்கே நில்லு. சூப்பராக இருக்கும் ஷாட்டு. நல்லா இருக்கு. பக்காவாரு. ரெடி? ஏய் தடா ஃபால்ஸ் நடந்து போகும்போது பார்த்துருக்கீங்களா? அந்த ஃபால்ஸ் வந்து கொட்டுற தண்ணி வந்து ஓடும் பாருங்க. அது பயங்கர சவுண்டாக இருக்கும்ல. அந்த சவுண்ட் இங்கே கேட்குது. அந்த சவுண்ட் நாங்கள் மழையோட சவுண்டுன்னு நினச்சிட்டோம். ஏன்னா மழை வந்துட்டு இருக்கு. மழையாக அதுவும் இன்னும் இவ்வளோ சவுண்டாக இருக்குது, அவ்வளோ மழையாக வருது அப்படின்னு நினச்சா பக்கத்தில் தண்ணி ஓடிட்டுருக்கு. எட்டி பார்த்தோம். இப்போ அந்த ஃபால்ஸ்லேருந்து அவ்வளோ ப்ரெஷராக தண்ணி ஓடுது. அந்த சவுண்டு கேட்கும் போது அப்படியே மைண்டு பயங்கர ரிலாக்ஸ்டாக இருக்குது. பீஸ்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. செப்பல் போட்டுலாம் இங்கே நடக்க முடியாது. சான்ஸே இல்லை. ஷூ இல்லாமல் வர முடியாது. அப்படி தான் சொன்ன. ஒரு பாட்டி வந்து செப்பல் பொண்ணு சூப்பராக போனாங்க. பாட்டி நாமளும் ஒன்றாப்பா. ஓ nowadays 30 is equal to அந்த காலத்து 60. எதுக்கு இது நாய் பாம்பு பார்த்த மாதிரி கத்துது? தண்ணி வருது. தண்ணி நீ வாடா விளாடலாம். இதெல்லாம் வழுக்கும்டா. விழுந்தா பரவாயில்ல போ. பேக்கை கொடுத்துட்டு போய் விழு. வேணாம் இட்லி வச்சுருக்கேன் தரமாட்டேன். தண்ணியை குடிச்சு பாரு எப்படி இருக்குன்ட்டு. நீ சூப்பராக ஓடி விழுற தண்ணி. டேஸ்ட் பண்ண எப்படி இருக்கு? டேஸ்ட் பண்ணி பாரு. இது யாராவது உச்சா போன தண்ணியாக இருக்காது. எல்லாம் மிக்ஸ் ஆகிருக்கும். இப்படி நம்ம வீட்டை பியூரிட் தண்ணிலாம் என்ன அது ஒன்றுமே இல்லை. செம்மையாக டேஸ்ட்டாக இருக்குது. அக்வா ஃபினாக எவ்வளோ உச்சா போனாலும் கக்கா போனாலும் தண்ணி வந்து பியூரிஃபை ஆகிடும் போல இருக்குது. இந்த கல்லுலாம் இருக்குல்ல இதெல்லாம் பியூரிஃபையர்னு நினைக்கிறேன். எப்பட்றா வா குடிச்சிட்டு போயிடலாமான்னு பாரு. இவங்க அமுக்கு அந்த தலைக்கிட்டே போகுது மாடு. இது எங்கிட்ட ஃபால்ஸில் குடிக்க போகுதுன்னு தெரியல எனக்கு. சைடில் ஃபுல்லாக தண்ணி ஓடிட்டு பாரு. தண்ணி ஓகே. ஃபால்ஸ் கிட்ட வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் கத்துற சவுண்டெல்லாம் கேட்குது. அந்த ஃபால்ஸ் சவுண்டோட நிறைய பேர் ஊன்னு கத்துற சவுண்டெல்லாம் கேட்குது. அம்மா இது பாருங்க டெம்பிள் ஃபால்ஸ் காட்டுதா? இதுதான் அந்த டெம்பிள் ஃபால்ஸ். அந்த இடத்துல போயிடுவாங்க.
நாங்கள் இப்போ இந்த டெம்பிள் ஃபால்ஸை பார்த்துட்டு இதுதான் ஃபால்ஸ்ன்னு நினச்சோம். அப்புறம் அவங்க ஒருத்தர் சொன்னார் இன்னும் உள்ளே போங்க இன்னொரு ஃபால்ஸ் இருக்குது அப்படின்னு. அதனால ரொம்ப விரைவாக அந்த ஃபால்ஸை நோக்கி போயிட்டுருக்கோம். இது அடுத்த ஃபால்ஸ் வந்துட்டோம். இது வந்து வன கங்கை ஃபால்ஸும். இது என்ன மரம் சாஞ்சி போய் கிடக்கு. ஐயோ பாகுபலி வாழ வேண்டும் தூக்கி விடுங்க. என்ன இப்படி பண்ணிட்டு பாக்குறீங்க? இங்கே போய் உட்காந்துரு அவ்வளோதான். அவ்வளோதானடா ஃபால்ஸு. எங்கே போறீங்க நீங்க? மேன் எங்கே போறீங்க? அடுத்த ஃபால்ஸை நோக்கி போகிறோம். ஃபால்ஸ் ரொம்ப குட்டியாக இருக்குது அதனால் எப்படி போகிறோமா? ஆமாம். அதாவது ஃபால்ஸ்னால் இவங்க எதை மீன் பண்ணுறாங்க தெரியுமா? வழிஞ்சு வர தண்ணி சும்மா வழிஞ்சு லைட்டாக கொட்டுது பாருங்க. நான் இந்த ஜவாது ஃபால்ஸே கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இதெல்லாம் ஃபால்ஸாங்க அப்படின்ட்டு. இப்போ இதை என்ன சொல்கிறது நானும் தெரில. வாங்க மேன்லிஃபை கோயிலில் போகிற மாதிரி போகிறோம். ஆமாம். பள்ளி எல்லாம் பிடிச்சி திம்பியா? ஆமாம். பள்ளி பூரான்லாம் பிடிச்சி திம்பியா நீ? சி அருமையான ஒரு ஸ்பாட்டு. இதே குளிக்கிறதா குளிச்சிடலாம். குளிக்க இறங்கிட்டீங்க. இட்லி சாப்பிடலாமா இங்கே? இட்லி சாப்பிடலாமா? எங்கே பேர் அது நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி நம்ம ஒரு ஸ்பாட்டுக்கு வரோம், ஸ்டவ் எடுத்துகிட்டு வரோம், சாப்பாடு செய்யறதுக்கான எல்லா ஐட்டத்தையும் எடுத்துகிட்டு வரோம். இங்கேயே சமைக்கிறோம் சாப்பிட்றோம். அட்லீஸ்ட் ஒரு காஃபியாவது போட்டு குடிக்கிறோம். ஏன்னா ஒரு மேகியாக செஞ்சு சாப்பிடணும். எனக்கு இந்த மாதிரி இடத்துல சமைக்கணும்னு சொல்லாத, சாப்பிடணும்னு சொல்லு. சமைச்சு சாப்பிடணும். நீ சமை நான் சாப்பிட்றேன். அங்கே ஒரு ப்ரைவேட் ஸ்பாட் இந்த மாதிரி இருக்குது. அழகாக ஒரு ஃபேமிலி வந்தாங்கன்னா அவங்க ஃபேமிலி தனியாக உட்காந்து குளிச்சுட்டு சாப்பிட்டு ஜாலியாக போகலாம். இப்போது 4 பசங்க போனாங்க, தம் அடிச்சுட்டே போகிறாங்க. இந்த இடத்துல வந்து அந்த காற்று வெளியே போக முடியாமல் அப்படியே அந்த தம்மோட அந்த புகையெல்லாம் அப்படியே நிற்கிது. நடந்து வரவே முடியல. இதெல்லாம் ஃபேமிலி வர ஸ்பாட்டில் எங்கெல்லாம் தம் அடிக்கலாமா? எல்லா ஸ்பாட்டுக்கும் ஃபேமிலி வந்துருங்க. நாங்கள் எங்கே தான் போய் தம் அடிக்கிறது? அப்புறம் வானத்தில் ஹெலிகாப்டரில் போய் அடிங்க. இதுக்கு மேலே கொஞ்சம் இப்படியே ஏறுற மாதிரி தெரியுது. அதனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இதுக்கு மேலே இல்லையா? ஃபால்ஸ். ஓகே, இதுக்கு ஒரு படிக்க கொடுத்துருங்க. ஓ உங்கள் பிரச்சனை கொடுக்குறாங்க. இதுதான் அந்த ஃபால்ஸ். அப்படியே நம்ம பார்த்துக்கலாம். கொஞ்சம் கேட்கலாம். இன்னும் போதா கைஸ். இப்போ ஃபால்ஸ் கிட்ட போகணும்னா இங்கே பாருங்களேன், இதில் ஏறி போகணும். அதெல்லாம் பிடிக்காத, கையெடு. முடியாதுன்னு நினச்சா எதுவுமே முடியாது. உட்காந்து வேண்டியதான். அப்படி பிடிக்காம தான் வந்தேன். போ. தக்காளி தலைக்கு கட்டுல finally we reached. ஆனா இங்க பாருங்க, இருக்கு. இங்க ஜாக்கெட்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க, அப்ப அலோட் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எடுத்துக்கலாம் போவா. நான் ஒரு இடத்துல உட்காந்துக்கிறேன். ஆனான்னு சொல்லிட்டு அது போட்டுருக்காங்களா? நம்ம ஒரு வழியாக ஃபால்ஸுக்கு வந்துட்டோம். இங்கே பாருங்க, எல்லாரும் லைஃப் ஜாக்கெட் போட்டுட்டு உள்ளுக்குள்ளே குளிச்சுட்டு இருக்காங்க. இப்போ நம்ம வேணா நம்மளும் லைஃப் ஜாக்கெட் போட்டு உள்ளே இறங்கலாம். இந்த கயிறை பிடிச்சிட்டு அப்படியே போன வச்சுக்கோங்களேன். அந்த ஆழம் அதிகமாக இருந்துச்சுன்னா அது மிதக்கும் போல இருக்கு. எல்லாரும் மிதந்துட்டு இருக்காங்க. நீச்சல் தெரிஞ்சவங்களாம் அப்படியே போகிறாங்க, நீச்சல் தெரியாதவங்களாம் லைஃப் ஜாக்கெட் போட்டு போகிறாங்க. எனக்கு இறங்க பயமாக இருக்குது. அதை யோசிச்சு
ஃபர்ஸ்ட் ஃபால்ஸ் போனோம். ஃபர்ஸ்ட் ஃபால்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம உள்ள போனதுக்கு அப்புறம் வருது நிறைய கூட்டம். அங்க நிறைய பேர் வந்து லைஃப் ஜாக்கெட் போட்டுட்டு அந்த இடத்துக்கு போறாங்க. அது கொஞ்சம் ஆழம் போல இருக்கு. சென்டர்ல வந்து ஆழமா இருக்கும். ஒரு ரோப் ஒன்று போட்டு வச்சிருக்காங்க. அந்த ரோப்புக்கு முன்னாடி இருக்கிறது ஆழம் கம்மி, ரோப் உள்ள போனதுக்கு அப்புறம் ஆழம் அதிகமா இருக்கும். அதனால நீங்க வந்து லைஃப் ஜாக்கெட் போட்டுட்டு தான் நீங்க போற மாதிரி இருக்கும். அது லைஃப் ஜாக்கெட்டுக்கு 100 rupees. சரி வாங்கிடலாம் தான் நான் பார்த்தேன். கூட்டம் ஓவரா இருந்துச்சு. ஓவர் மீன்ஸ் ஒரு 50 பேர் இருந்திருப்பாங்க வேர்ல விட்டு என்ற மாதிரி தான். இருந்தாலும் வந்து சரி ஓகே நம்ம அந்த பிரைவேட் ஃபால்ஸ் மாதிரி குளிச்சாதான் நல்லா இருக்கும். இதெல்லாம் பிரைவேட் ஸ்பேஸ். இது மாதிரி அங்கங்க ஒரு இடத்துல இருக்கு. நம்ம வர இடம் ஃபுல்லா வந்து இந்த மாதிரி அங்கங்க ஒன்று இருக்கா, சரி நம்ம அதுல போய் குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க இங்க வந்துட்டோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த போனோம்ல அந்த ஃபால்ஸ்க்கு மேல வந்து இன்னொரு ஸ்டெப் போகுது. அந்த ஸ்டெப் மேல போனா இன்னொரு ஃபால்ஸா. அங்க வந்து கொஞ்சம் டேஞ்சரஸா இருக்குன்னா அது வந்து பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க, கயிறு போட்டு கட்டிட்டு. அங்கேயும் ஆளுங்கெல்லாம் இருக்காங்க, யாரும் உள்ள போக முடியாது. லைஃப் ஜாக்கெட் விற்கிறவங்க அப்புறம் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் இருக்காங்க அங்க. அதனால நீங்க வந்து அதுக்கு மேல எல்லாம் போக முடியாது. ஆனா அந்த ஃபால்ஸ்ல குளிச்சுட்டு மக்கள் செம்ம அட்டகாசம் பண்றாங்க. பசங்க அது மேல ஏறிட்டு திருப்பி அந்த ஃபால்ஸ் மேல ஏறி மேல இருந்து குதிக்கிறது, ஸ்லைடர் மாதிரி சறுக்கிறது, எல்லா சட்டையும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நான் சும்மா கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு வந்துட்டேன். நிறைய மீன் இருக்கு. நம்ம கால் வைக்கும் போது காலை வந்து கடிக்கும். இது நிறைய ஃபால்ஸ் நான் பார்த்திருக்கேன், தண்ணி ஓடுற இடத்துல இருக்கும். சரி நாங்க வந்து அந்த ஃபால்ஸ்க்கு அப்புறம் வர பிரைவேட் ஸ்பாட் இதுதான். சரி இங்க வந்தோம். இப்ப மணி வந்து ஒரு மணி இருக்கும். 1 மணி ஆன உடனே கூட்டம் ஓவரா வருது. நாங்க வந்து காலையிலே கிளம்பி ஒரு 11 o'clockல இங்க ரீச் ஆயிட்டோம். அப்ப பாத்தீங்கன்னா கூட்டம் ஒரு அளவுக்கு தான் இருந்தது, மேனேஜபிளா. இப்ப சரியான கூட்டம். ரிஸ்கின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அந்த இடத்து ஃபுல்லா. அங்கெல்லாம் வந்து வர வழியெல்லாம் அவ்வளவு கூட்டம் வந்துட்டு இருக்காங்க. குழந்தைங்க எல்லாம் கூட்டிட்டு வராங்க. ஆனா நல்ல ஸ்பாட். இந்த ட்ரெக்கிங்கா இருக்கட்டும், அப்புறம் நம்ம இந்த டிராவல் பண்ணி இந்த அந்த நார்மலா நடந்து வர ட்ரெக்கிங் இல்லாம இந்த மாதிரி ராக் மேல ஏறி வர்றது, அந்த ஃபால்ஸ் கிட்ட ரீச் ஆகுறது எல்லாமே நல்லா இருக்கு. வந்தீங்கன்னா ட்ரெஸ் நீங்க வரும்போது எடுத்துட்டு வந்துட்டீங்கன்னா இந்த மாதிரி ரூம்ஸ் இருக்கு நீங்க சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு. அதனால தாராளமா நீங்க போய் குளிக்கலாம். ஆக்சுவலாக ஃபுல் டே மழையாகவே இருந்தனால என் மைக் வந்து நடந்துருச்சு. நான் பேசுறது எதுவும் சரியாக கேட்கல. என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, நான் இட்லி வந்து அந்த ஃபால்ஸ் நடுவில் உட்காந்து சாப்பிட்டுட்டே இருக்கும்போது என் கை தவறி அந்த ஃபால்ஸில் விழுந்துருச்சு இட்லி எல்லாமே. அந்த இட்லி எல்லாமே எடுத்து நான் மங்கீஸ்க்கு கொடுத்துட்டேன். ஸோ நார்மலாகவே வந்து இந்த மாதிரி ஃபால்ஸ் எல்லாம் போகும்போது நிறைய மங்கீஸ் இருக்கும். நம்ம பிஸ்கெட்டோ ஏதோ நம்மளால் முடிஞ்ச ஃபுட்டோ வாங்கிட்டு போய் கொடுக்கறது நல்லது. என்னோடய இட்லி அதுவாக தானாக விழுந்து தானாக நானே மங்கீஸ்க்கு எடுத்து கொடுத்தனால அந்த இட்லி வந்து அவங்க அழகாக சாப்பிட்டாங்க. அதுவும் இல்லாமல் மங்கீஸ் நிறைய இருக்கனால நீங்கள் வந்து சமைக்கிறதோ இல்லை நீங்கள் அங்கே எடுத்துகிட்டு போய் ஏதாவது ஃபுட்டு சாப்பிட்றதோ கொஞ்சம் ரிஸ்க் தான். கையிலேருந்தே பிடிங்கிட்டு போயிடுது. அதனால் ஒரு குச்சி வச்சு மிரட்டிட்டு தான் இருக்கணும். ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான். நான் வந்து நாங்களாம்
வீடியோல பார்த்தேன். வீடியோல பார்க்கும்போது நமக்கு அந்த அளவுக்கு மற்ற இடம் நமக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தெரியும். வீடியோல பார்த்தது நேர்ல நான் நல்லாவே என்ஜாய் பண்ணேன். ஏன்னா நான் இந்த ஸ்பாட் படத்துல ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. ஷூ எதுக்குன்னா எதுக்குமே இருந்து வாரிட்டு சின்ன சின்ன காயனா வருமே தவிர ரொம்ப பெருசா அடிபடுற அளவுக்குலாம் இல்லை. தடம் கிடையாது. ஈஸி அழகா வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருமே வரலாம். ஆனா என்ன லாஸ்ட் ஃபால்ஸ் போற வரைக்கும் ஃபேமிலி எல்லாம் வர முடியுமா தெரியல. கொஞ்சம் வயசானவங்க தான் ஏற முடியாது. ஆனா வயசானவங்க கூட வந்திருக்காங்க. செப்பல் போட்டு வந்திருக்காங்க. நாங்களாம் ஷூ போட்டு ஏற முடியாம அப்படியே புடிச்சு ஏறிட்டு இருக்கோம். ஆனா ரொம்ப நல்ல ஃபால்ஸ் தான் சொல்லுவோம். நாங்க ரொம்பவே சூப்பரா என்ஜாய் பண்ணோம். நீங்க இந்த வீடியோ பார்த்து ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஃபால்ஸை பத்தின டவுட் உங்களுக்கு ஏதாவது இருந்தா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு சொல்றேன். ஃபுல்லா டீடைல்ஸும் விசாரிச்சாச்சு. ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கலாம். நீங்க சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற மாதிரி தான் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வீக்கெண்டுக்கு எந்த ஏரியாவுக்கு போகலாம், எந்த ஃபால்ஸுக்கு போகலாம்னு பிளான் பண்றவங்களுக்கு கண்டிப்பா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அது வரதுல மழை காலம். நீங்க வந்து நல்ல சில் கிளைமேட்ல நீங்க ஜாலியா என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு ஃபால்ஸ் தான் இது. ஆரே ஃபால்ஸ் சொல்லலாம். ஸோ நம்ம ஏரியால இருக்கிற என்ன ஃபால்ஸ் தலக்கோனா, முழுக்கோனா, தடா, அப்புறம் என்ன கோனே தான் போகும். அதுல வந்து ஆரே ஃபால்ஸ் இந்த ஸ்பாட் அழகா இருக்கு. நான் திருப்பி போய் குளிச்சுட்டு வரட்டா? அப்படியே போய் செத்துரு. அப்படியே போய் விழுது தண்ணியில வந்துடாது. ஒரு டைம் ஆயிடுச்சுல நான் கிளம்புறேன். கிளம்புறோம். பாய். 3 மணிக்கே க்ளோஸ். நம்ம அதுக்குள்ள குளிச்சுட்டு என்ஜாய் பண்ணணும்ல. இப்ப நாங்க என்ஜாய் பண்ணியாச்சு. அப்படியே வீட்டுக்கு போக வேண்டியதான். ஆனா எனக்கு எந்த போக மனசே இல்லை. எனக்கு இந்த மாதிரி இடம் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி டிராவல் பண்றது, தண்ணியில பாக்குறது, போன சவுண்டு, ஒரு அழகான ஒரு திவ்யமான ஒரு இடம் தான் சொல்லணும். யாரு அந்த திவ்யா?